வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லிஷ்மி. இன்னைக்கு எபிசோடில் எழில்கிட்ட எல்லாருமே வீட்டில் நீ எப்படிப்பா இருக்கிற, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ செலியன் வராரு. ஆஃபீஸ் கிளம்பிட்டியா செலியா அப்படின்னு கேட்குறாரு எழில். நான் ஆஃபீஸ் கிளம்பல, கோர்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். பாக்கியா செலியன்ட்ட வெயிட் பண்ணுப்பா, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, நானும் உங்கள் கூட கிளம்பி கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபிகிட்ட சொல்லி நீ எங்கள் கூட கோர்ட்டுக்கு வா கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போய் ராதிகாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. சொல்லிட்டு வர போறியா இல்லை கேட்டு வர போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஈஸ்வரி. பெர்மிஷன்லாம் கேட்க போலமா, கண்டிப்பாக ராதிகா இதுக்கெல்லாம் நோன்னு சொல்ல மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. ராதிகா கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப என்னையும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலை, நான் செலியன் கூட கோர்ட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு ராதிகா கேட்டுட்ருக்குறாங்க. நீ வேணா பாக்கியா, அம்மா பாக்கியா 2 பேருமே கூட வராங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. அது கேட்ட ராதிகா டென்ஷன் ஆயிடுறாங்க. செலியனுக்கு சப்போர்ட்டிவா அத்தையும் பாக்கியாவும் போறாங்களா, அப்புறம் நீங்க எது கூட போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அம்மாவுக்கு கோர்ட் பத்தி எதுவுமே தெரியாது, பாக்கியாவுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இனிமே ஒட்டி உறவார வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க அப்படின்னு ராதிகா கோவமா சொல்றாங்க. யாரும் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா மட்டும் நீங்க போங்க, ஆள் இருந்தாங்கன்னா நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன போகணும்னு சொல்றியா போவேனான்னு சொல்றியா அப்படின்னு கோபி கேட்குறாரு. ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் கீழே என்ன சொல்லிட்டு வந்தீங்க, கோர்ட்டுக்கு கிளம்புறேன்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ நான் வேணான்னு சொன்னேன்னா நான் தான் சொன்னேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு வாங்க, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போகிறாங்க. கோபி வழக்கம் போல் புலம்பிட்டு இருக்கிறாரு. ஒரு சில நேரம் ராதிகா ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறா, ஒரு சில நேரம் அவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்ததா வக்கீல்கிட்ட ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கே டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி உடனேலாம் கிடைக்காதுமா அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் டைவர்ஸ் கூட வாங்கி கொடுத்துருங்க, ஆனால் அந்த குழந்தை எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெனியோட அப்பாவும் இப்போ அவங்க வராங்க. அவங்க நிற்கிறது எல்லாரையும் பார்த்த உடனே ஜெனியோட அப்பா உள்ளவா ஜெனி அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. ஈஸ்வரி வழக்கம் போல ஜெனியை திட்டுறாங்க. செலியன் மேலே தானே ஜெனிக்கு கோபம், நம்ம எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட ஜெனி கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஜெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அப்பா கூட வந்தார்ல, அதான் அவள் பாட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவதா இவ அப்படின்னு திருப்பியும் திட்டுறாங்க ஈஸ்வரி. அடுத்ததா நிலா பாப்பா தாத்தாட்ட போய் எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அமிர்தா இப்போ நிலா பாப்பாவும் தாத்தாவும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. மறுபடியும் ரூம்க்கு போயிடுறாங்க. ராதிகா அமிர்தாவோட ரூமுக்கு போறாங்க. முன்னாடிலாம் வீடு ஃபுல்லா துருத்துருன்னு சுத்திட்டே இருப்ப, இப்ப ரூமை விட்டே வெளியிலே வரமாட்டேன்ற அமிர்தா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்றதுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. ராதிகா அமிர்தாட்ட சொல்றாங்க, உனக்கு என்னை பத்தி தெரியுமான்னு தெரியல, நான் ஒரு டைவர்ஸி அப்படின்னு சொல்றாங்க. ராஜேஷ்ன்றவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ராஜேஷ் அவர் கூட வந்து வாழை கூப்பிட்டா நான் போகவா செய்வேன் அப்படின்னு கேக்குறாங்க. நீயும் அதே மாதிரி தான், கணேஷ் இறந்துட்டாரு அப்படின்னு 2 வருஷம் நீ பொறுமையா இருந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கை வேணான்னு அதுல இருந்து வெளியில வந்து தானே நீ எழில கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உன் தப்பு எதுவும் இல்ல அமிர்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப சமாதானப்படுத்தி பேசுறாங்க. நீ தைரியமா இருந்தாதான் எழிலுமே தைரியமா இருப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் நிலா பாப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நீ ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்காத அமிர்தா, உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிட்டு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அமிர்தா ராதிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.